வடமாநிலங்களில் குளிர் காரணமாக அதிகரித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி சரிவால் முட்டை விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டிருப்பதாக கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1100 கோழிப்பண்ணைகள் மூலம் நாள்தோறும் 6,50,00,000 முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, வடமாநிலங்கள் உள்ளிட்ட உள்ளூர் சந்தைகள் மற்றும் சத்துணவு மையங்கள் என முட்டைகள் பிரித்து அனுப்பப்படுகின்றன. முட்டை கொள்முதல் விலையை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினமும் நிர்ணயித்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களாக முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் 55 ஆண்டு கால தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் முதன் முறையாக முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்ந்தது. முட்டை கொள்முதல் விலை கடந்த சில நாட்களாக கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் குளிர்கள் அதிகமா இருக்கு, அதனால கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. எல்லாமே ஒரு முட்டை சாப்பிட போய் 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருக்குது. 80 லட்சம் முட்டைக்கு குறையாம 1 கோடி முட்டை வரைக்கும் ஏற்றுமதி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த காரணங்களினால் தான் முட்டை விலை இன்றைய தினம் 6 ரூபாய் இருக்கு. இது மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்களெல்லாம் இன்னைக்கு 6,000 ரூபாய்க்கு முட்டை போகுது. அதே நேரம் தங்கத்தை போன்று முட்டை விலையும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியுமே முட்டை இல்லாம சாப்பிட மாட்டேன் சார். ஏன் அப்படின்னா நான்வெஜ் புரோட்டீன் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும். அது இயலாத பட்சத்தில் நம்மளால டெய்லி போய் அதை சமைக்கவோ எதுக்குமே சரியான நேரம் இருக்காது. அந்த டைமிங்ல முட்டையா டக்குன்னு ஒரு பாயில் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம். எல்லாராலையும் போய் ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட முடியாது, ஒரு சிக்கன் எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்காக இந்த முட்டை ஒரு புரோட்டீன் கண்டென்ட்காக டெய்லி தேவைப்படுற ஒன்னா இருக்கு. பட் அந்த முட்டையுமே தங்க விலைக்கு நிகரா தினமும் ஏறிட்டு போகுது. கொஞ்சம் விலை கரெக்டாக போட்டால் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். இப்போ வியாபாரமும் ஓட்டம் கம்மியாக தான் இருக்கு. நல்லா ஓரளவுக்கு பண்ணிடணும். ஜனம் ஜெகஜகன்னு வந்துச்சு. முட்டை ஹெல்த்து நல்லா சாப்பிடணும் தான் ஜனங்க இது பண்ணாங்க. இப்போ விலை ஏற ஏற அவங்க வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு 10 முட்டைக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் ஆகுது. அதுக்கு 1/4 கிலோ சிக்கனே 50 ரூபாய் தான் வருது. அதனால நாங்கள் சிக்கனே வாங்கிட்டு போயிடலாம். முட்டை வாங்கணும்னு அவசியமே இல்லை. நாளுக்கு நாள் முட்டை விலை ஏறிட்டே இருந்தா எப்படி எங்களால் அதை வாங்க முடியும்? நாங்களாம் இல்லாத ஏழப்பட்டவங்க, நாங்களாம் எப்படி முட்டை வாங்கி சாப்பிட்றது செய்யறது? பிள்ளைகளுக்கு அதான் சத்து உணவுங்கிறாங்க. டெய்லி 2 முட்டை 3 முட்டை கொடுக்க சொல்றாங்க. மட்டன் விலையும் ஏறி போச்சு. எல்லாம் கார்த்திகை மார்கழி தை 3 மாசம்ல மாலை போடுவாங்க. காய்கறி ரேட்டு விலை ஏறி போயிடும். என்ன செய்யறது? குளிர்காலம் முடியும் வரை முட்டை விலை குறைய வாய்ப்பில்லை என்று கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.